வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு இறைச்சி அதாவது மட்டனில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு வேலைக்கு 75 கிராமில் ஆரம்பித்து 100 கிராம் வரைக்கும் ஒரு 3 பீஸ் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாங்க. செம்மறி ஆட்டு இறைச்சியில் கொழுப்பு அதிகம் இருக்கிறதால வாரத்தில் 1 முதல் 2 முறைக்கு மேலே அதை நம்ம சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. செரிமான நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதனால் நீங்கள் மதிய வேலைகளில் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. ஸோ ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, தசைகள் பலம் பெறுவதற்கு நம்ம ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ மசில் க்ரோத் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மசில்ஸ் எதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குமே மட்டன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனுடைய நன்மை பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சியில் உயர்தர புரதம் அதாவது ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இந்த ஆட்டு இறைச்சியில் மனித உடலால் உற்பத்தி செய்ய முடியாத அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அனைத்துமே நிறைந்திருக்கு. ஸோ இது நமக்கு கிடைக்கும்போது தசை நார்களை அது பாதுகாக்கிறதுக்கும், புதிய தசைக்கான திசுக்களை உருவாக்குறதுக்கும், உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் நமக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், தசைகள் பலம் பெறும், தசைகள் தளர்ந்து போகிறது, அப்புறம் குறிப்பாக தசைகளில் வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலிமையான தசை வளர்ச்சியை, ஆரோக்கியமான தசை வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். இரத்த சோகை நோயை தடுத்து நிறுத்துறதுக்கு, அதாவது முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. இதுக்கான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு இறைச்சியில் இரும்பு சத்து அதாவது ஹீம், அயன் மற்றும் விட்டமின் B12 இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு மருத்துவ நன்மைகள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலில் மிக எளிதாக உறிஞ்சப்படும். ஸோ இதனால் இரும்பு சத்து பற்றாக்குறையால் ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது மீண்டும் நமக்கு அதிகரிக்கப்படும். ஏன்னா போதுமான அளவுக்கு இரும்பு சத்து ஆட்டு இறைச்சியிலிருந்து நமக்கு உறிஞ்சப்பட்டு கிடைத்து விடுவதால் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை முறையான அளவில் சப்ளை பண்ணுறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால தான் நமக்கு ரத்த சோகை நமக்கு வராமல் தடுக்க முடியும். ஸோ அப்போ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிது அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் நம்ம மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு தான் நமக்கு அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான முதன்மை காரணத்தை நீக்கணும். அதுக்கு தான் நம்ம மட்டன் எடுத்துக்கிறோம். ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அதுக்கு ஆட்டு இறைச்சி உதவி பண்ணும். எலும்பு மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு, போன், ஹண்ட், டென்டல் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற கனிம சத்துக்கள் ஆட்டு இறைச்சியில் அதிகமாக காணப்படுது. இந்த சத்துக்கள் எலும்புகளினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கும், மூட்டு வலி மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. கை கால்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிக்கிறது, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய பற்களுமே வலுவாக இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த எனாமல் லேயர் எல்லாம் தேயாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் பலம் இழந்து போகிறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த எலும்பு மற்றும் பற்களையுமே பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை உறுதி பெற வைத்துக் கொள்வதற்கு ஆட்டு இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கக்கூடியதுங்க ஆட்டு இறைச்சி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, செலினியம் சத்து. அந்த செலினியம் கண்டென்ட் ஆட்டு இறைச்சியிலிருந்து நமக்கு கிடைக்குது. ஆட்டு இறைச்சியில் செலினியம் சத்து அதிகமாக இருக்கிறதால சக்தி வாய்ந்த இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை அது வெளியேற்றுவதற்கும், நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஏதாவது சேதம் வந்ததுன்னா அந்த சேதத்தை முன்னாடி தடுத்து நிறுத்துவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நமக்கு எப்போதுமே ஏற்படாது. நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக, நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு ஆட்டு இறைச்சி ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாது அப்படின்றதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஆரம்பித்து புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி எந்த நோயுமே ஏற்படுத்த விடாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த நம்மளுடைய
நம்மளுடைய உடலுடைய அந்த நோய் எதிர்ப்பு தடைக்காப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திடும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுறதால எந்த விதமான ஒரு நோயுமே நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ இந்த நன்மைகள்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாகறங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.